இந்த எபிசோடில் நம்ம ஃப்ரம் சீரீஸோட சீசன் 2 எபிசோடு 3யோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பாய்டு வந்து மார்ட்டின் ஒருத்தனை வந்து பார்க்குறான். ஸோ அவன் வந்து ரொம்ப சாகிற நிலமையில் வந்து இருக்கான். அவன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் மார்ட்டினோட உடம்புக்குள்ளே சம்திங் ஏதோ புழு மாதிரி அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்டோட உடம்புல வந்து செலுத்திட்டான். அதாவது பாய்டோட உடம்பை வந்து கிழிச்சு, ஸோ இவனோட பிளட்டை வந்து பாய்டோட பிளட்டு கூட கலந்து அந்த விஷயத்தை வந்து பாய்டோட உடம்புக்குள்ளே கலந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து டவுனில் வந்து நம்ம ஜிம், அந்த ஹவுஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி ஜிம், டாம், பிரிக் எல்லாமே மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கும் டாமும், அதை பார் நடத்துகிற டாமுமே வந்து இறந்துருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து ஜிம் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். ஸோ அந்த டவுனில் இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து ஜிம்மை காப்பாற்றுறதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட அந்த எபிசோடை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பாய்டு எல்லாமே வந்து திரும்ப டவுனுக்கு எல்லாமே வந்துட்டான். ஸோ பாய்டு வந்து அவன் உடம்புல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான். பட் இந்த டைம் பார்க்கும்போது அவன் உடம்புல எதுவுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த உட்ஸில், அந்த காட்டுக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து எலிஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சாரா வந்து என்னை ஒரு மரத்துக்குள்ளே தள்ளி விட்டா, அவளும் பின்னாடி வரேன் தான் சொன்னால், என் பின்னாடி தான் வந்தால் நான் வாழ காணும் அப்படின்னு சொல்லும்போது எலிஸ் வந்து எதுவுமே நம்பலை. ஒரு வேளை நம்ம அப்பா வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அவனுமே டென்ஷன் ஆகி பயங்கரமாக கொதிக்கிறான். பாய்டுக்கு இல்லை என்ன தாண்டா ஆச்சு உனக்கு அப்படிங்கும்போது தான் ஸோ ஃபாத்திமா வந்து அந்த நைட்டு வந்து ரொம்ப அவளுமே வந்து ரொம்ப பிரேக் ஆகிட்டா. இந்த பிளேஸ் வந்து அவளை உடச்சிருச்சுங்கிற மாதிரி நம்ம எலிஸுமே வந்து ஃபாத்திமாவை பற்றி புலம்பிகிட்டு இருப்பான். நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு. பட் பாய்டு வந்து கன்வின்ஸ் பண்ணுவான், இந்த மாதிரி நீ வந்து ஃபாத்திமாவுக்கு எவ்வளோ முக்கியம்னா தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் சொல்லுங்கிற மாதிரி. லைக் எலிஸ்க்கு வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து மறுபடியும் எலிஸை வந்து, ஸோ இந்த பிளேஸ் எலிஸை உடைக்காத மாதிரி வந்து பாய்டு வந்து பார்த்துக்கிறான். இப்படி ஒரு வழியாக ஜிம்மை எல்லாமே வந்து காப்பாற்றி அவனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்டி வந்து லைக் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை வந்து எப்படி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ தபிதா, ஈத்தன், நம்ம ஜூலி எல்லாமே வந்து நம்ம ஜிம் வந்து எப்படி இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து தபிதாவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஜிம் கிட்ட சொல்கிறது என்னென்னா, அந்த நம்ம இந்த இடத்துக்கு வர கரண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் ஒயர் மூலியமாக தான் வருது, ஆனால் அது எது கூடயுமே வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம தபிதா வந்து பேஸ்மெண்ட் கீழே போயிருப்பா, அந்த ஒயர் வந்து எது கூடயுமே வந்து கனெக்ட் ஆகிருக்காது. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்காது, எப்படின்னே தெரில. ஸோ இதை கேட்டுட்டு ஜிம்முக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன், என்னடா இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு இன்னொரு விஷயமே தெரியும். ஏன்னா அவன் வந்து அந்த சிக்னல் மூலிமா ஆல்ரெடி ஒருத்தர் பேசியிருப்பான்ல, ஸோ தபிதா வந்து இந்த இடத்துல தோண்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஜிம்மோட மண்டையிலுமே வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ அந்த பஸ்ஸிலேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்களோட என்ன சொல்கிறது ஐட்டம்ஸ், ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸுக்கிட்ட வந்து எல்லாம் ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மொட்டை பையன் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். என்னென்னா அவன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு துப்பாக்கி கொண்டு வந்திருப்பான். ஸோ அதை வந்து டோனா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, மொட்டை நான் எடுத்துகிட்டு போவேன், உனக்கு என்ன வந்தது, போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாய்டுமே வராப்பில். ஸோ இந்த தடவை வந்து பாய்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாய்டு மாதிரி தான் தெரியுறாரு. என்னென்னா இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது, மொட்டை பையன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது, உனக்கு வீடு வேணும் அப்படின்னா நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும், இல்லை நீ உஷ்டத்துக்கு தான் ஆடுவேன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய் ஓடிடு, நீ முடிஞ்சு அங்கே போய் உயிர் பொழைச்சிக்க, இங்கே வந்துடாதன்னு சொல்லிட்டு பாய்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப கோபமான, அதை டோனாமே வந்து நோட் பண்ணுறான், பாய்டு இப்படி இருக்க மாட்டேனே, ஒரு மாதிரி கூலாக தாண்டா ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பிளேஸ் வந்து ஒரு பாய்டை உடைக்கலன்னு சொல்கிறத விட லைக் ஏதோ ஒன்று பாய்டுக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. நான் அவ்வளோ கோபமாக வந்து பாய்டு பேசுவான். ஸோ டோனாமே வந்து பாய்டு கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுப்பா, பஸ்ஸில் வந்து 25 பேர் வந்திருக்காங்க, ஸோ அதில் உயிரோட அதுக்கப்புறம் டெட் பாடிஸ் எல்லாமே சேர்த்து 22 பேர் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு, மீதி 3 பேரை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாய்டு வந்து சரி செத்தவங்க எல்லாம் விட்டுரு, உயிரோடு இருக்கவங்களையாவது ஒரு மாதிரி நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோனாவுமே வந்து கேட்பான், காட்டுக்குள்ளே என்ன ஆச்சு பாய்டு என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லும்போது பாய்டு வந்து எதுவுமே சொல்ல, அவன் பாட்டுக்கு கிளம்பி வந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கென்னி ஆகட்டும், அதுக்கப்புறம் எலிஸ் ஆகட்டும், ஸோ அவங்க வந்து காட்டுக்குள்ளே ஒரு வேலையாக போயிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மிருகங்களை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு ஹண்ட், ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கென்னி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எலிஸ் ஹெல்ப் பண்ணுவானான்னு பார்த்தா அவன் ஃபாத்திமாவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பூவாக பறிச்சிட்ருக்கான். கென்னிக்கு பார்த்துட்டு சரியான கடுப்பு, ஏன்னா தெரியுமே கிறிஸ்டியோட ஆள் தான் வந்துருச்சு, இப்போ கென்னிக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்டா நான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ லவ் பண்ணிகிட்டு இருக்கியாங்கிற மாதிரி அவனுக்கு கடுப்பு. ஸோ அப்புறம் ஒரு சத்தமும் கேட்குது, என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அந்த பஸ்ஸிலிருந்து ஒரு காதல் ஜோடிகள் வந்து ஒரு இடத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அந்த ஜந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா
அந்த பொண்ணையுமே வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக வச்சுருக்கானுங்க. என்னென்னா அந்த தலையில் ஒரு ராடை சொருகி மரத்தில் குத்தி வச்சுருப்பானுங்க. ஸோ கென்னி ஆகட்டும் எலிஸ் ஆகட்டும் இறந்துட்டா போல நினச்சிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணு இறக்கலை, அவள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கா. ஸோ டக்குன்னு வந்து நம்ம கென்னி வந்து கிறிஸ்டியை கூப்பிட டவுன் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து நம்ம விக்டர் வந்து ரொம்ப நாள் கழித்து திரும்ப டவுன் பக்கம் வந்து ஒரு ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து செதறி கிடக்கு. என்னடான்னு சொல்லி விசாரித்து பார்த்தா நம்ம ஈத்தனும் அதுக்கப்புறம் ஜேடுமே வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி விஷயம் தெரியுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து விக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜேடோட இடத்துக்கு போனால் நம்ம ஜேடு வந்து விக்டரோட இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த வயலினை வாசிச்சுட்டு இருப்பான். ஸோ விக்டருக்குமே வந்து கடுப்பாயிரும், அவனுமே பயங்கர டென்ஷன் ஆகி அது என்னோட இடம், நீங்கள் யாருமே உள்ளே வந்துருக்கக்கூடாது, அங்கே இருக்கிறது எல்லாமே என்னோடதுன்னு சொல்லிட்டு அந்த வயலின் வந்து பிடுங்கிட்டு போயிடுவான். பட் ஜேடு வந்து ரொம்ப நாளாக விக்டரை தேடிட்டு இருந்திருப்பான். எதுக்காகனா அந்த சிம்பிளை காட்டுறக்கு அவனுமே வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக இந்த சிம்பிளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயம் எனக்கு தெரியுது, நம்ம இந்த இடத்துலேருந்து போயாகணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃபோட்டோவுமே வந்து காட்டுவான். அதாவது ஒரு ஆள், அதுக்கப்புறம் சின்ன வயசில் அந்த விக்டர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு விக்டர் சொல்கிற விஷயம், நீ வந்து இதை தொட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விக்டருமே வந்து போயிடுவான். என்னடா இது ரொம்ப நாள் கழிச்சு இவனை பார்த்தா இவன் தான் சொல்லுவானான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேடுக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு அவனுக்குமே வந்து புரியல. இப்போ மறுபடியும் காட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பொண்ணு பேர் வந்து கெல்லி, ஓகேவா, அந்த பொண்ணு பேர் கெல்லி. ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த ரூமில் தான் இருந்திருக்காங்க, அதாவது அந்த பார் நடத்துகிற இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ பஸ் பீப்புள் தான் வந்து ஏதோ கஷ்டப்படுறாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து விட்ட பாவத்திக்கு அந்த ஜந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெல்லி, அப்புறம் கெல்லியோட பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து பிரையன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கெல்லியை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜந்துக்கள் பிடிச்சி வச்சு ஸோ அவன் ஆள் பிரையனை வந்து எந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணி கொள்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ செவுத்தில் ஏதோ ஃபோட்டோ மாட்டுற மாதிரி கெல்லியை வந்து மாட்டி விட்டு போயிருக்கானுங்க அவனுங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஸ்டோரி சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ கரெக்டாக நம்ம கிறிஸ்டியுமே வந்துடுவான். ஸோ கிறிஸ்டியுமே வந்து அதை பார்த்துட்டு இவளை காப்பாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹவர்ஸ் கணக்கில் ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே. அப்படி இருந்தாலுமே வந்து காப்பாற்றுறதுக்கு கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அவள் எப்போ சாவானெல்லாம் தெரியாது. ஆனால் அவள் இப்படியே இருந்தானா வலிக்கும், அவன் கூடிய சீக்கிரம் அவளுக்கு வலி வரும், அவனால் எத்தனை நாள் இப்படி தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்படியே நம்ம டவுன் பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிட்னு ஒரு போர்டு ஒன்று இருக்கும், லைட் எரிஞ்சிட்ருக்கும். அவனுக்கு என்ன தோணுதுன்னா அது எப்படா ஒயரில் கரண்ட் வருது, ஆனால் அந்த ஒயர் எங்கேயுமே கரண்ட் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஜிம்முக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன். எல்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபாத்திமா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா, இங்கே வந்து ஒரு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற இடம் இருக்கா, குளம் ஆறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபாத்திமா காய்ச்சி இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு, இல்லை எனக்கு ஏதோ தெரிஞ்சதுங்கிற மாதிரி. அப்போ தான் ஃபாத்திமாவை சொல்கிறான், ஓ நீ தானே அந்த பஸ்ஸில் வந்த பையன், உனக்கு இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் வரும்லான்னு சொல்லும்போது ஃபாத்திமாவே சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு சில பேர்த்துக்கு அப்படி தான் ஒரு சில ட்ரீம்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். ஸோ ஃபாத்திமாவுமே வந்து எல்ஜினை கூப்பிட்டு போய் அந்த குளம் இருக்கிற இடத்த எல்லாமே வந்து லைக் காட்டுவாள். ஸோ எல்ஜினுக்கு வந்து ஏதோ நிறையா இந்த டவுனை பற்றி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து எல்ஜினுக்குமே வந்து தெரியுது. இப்போ அப்படியே காட்டு பக்கம் வந்தோன்னா ஆல்ரெடி நம்ம கிறிஸ்டியாட்டோ கென்னி எலிஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம கெல்லியை வந்து எப்படி சாவடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அதெல்லாமே கேட்டுட்டு வந்து நம்ம பாய்டுமே வராரு. பாய்டு பார்த்துட்டு அவருக்குமே வந்து ஒரு ஷாக்கு. ஓகே நான் வந்து இவளை சுட்டுறேங்கிற மாதிரி சொல்லும் போது கிறிஸ்டி அலோவ் பண்ணல, இல்லை நான் அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மரியாதையான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டெத்தை வந்து நம்ம பாய்டாகட்டும் கிறிஸ்டியாகட்டும் ரெண்டு பேருமே வந்து கொடுக்குறாங்க. பட் கிறிஸ்டியால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ இப்போது தபிதாவும் ஜூலியுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஹவுஸில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி எல்லாமே போச்சு. தபிதா ஜூலி வந்து ஒரு 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 இடத்துல வந்து இந்த மாதிரி சேவ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தபிதா வந்து விக்டர் கூட அந்த பேஸ்மெண்ட் கீழே போகும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து பாலை உருட்டி விளையாட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த குழந்தையும் கூட இன்னொரு ஒரு குழந்தையுமே ரெண்டு குழந்தைங்க வந்து தபிதா முன்னாடி வந்து நிற்கும். ஸோ தபிதாவுக்கு வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா, என்னடா இது ரெண்டு என்னடா நம்மளை துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வீட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாடிட்டு இருப்பான். அது என்ன விளையாட்டு அப்படின்னா தபிதா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் கீழே அந்த ஒரு சின்ன குழந்தை பாலை விட்டு கல்லாலெல்லாம் அடித்து விளையாடிட்டு இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை ஈத்தனும் பண்ணிகிட்டு இருக்கான். ஈத்தனும் தபிதாவுமே வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக திரும்ப தபிதாவை தேடி அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து வந்துடுச்சு.
இது என்னடா இதுன்னு தபிதாக்குமே வந்து புரியல. ஸோ என்ன சொல்ல வராங்கங்கிறது நமக்குமே வந்து புரியல. பட் அந்த 2 குழந்தைங்களுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தபிதாவை சேஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு தபிதா வந்து ஈத்தனை கூட்டிகிட்டு டக்குன்னு உள்ளே ஓடிடுறா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாய்டு வந்து டோனாவை பார்க்கறதுக்கு அந்த காலனி ஹவுஸ் கிட்ட வரா. ஸோ சொல்லும்போது தான் வந்து நம்ம பாய்டோட பேக் ஸ்டோரின்னு சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஈராக்கில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பாம் வந்து ஒன்று வெடித்து அதில் வந்து ஒரு சோல்ஜர் வந்து நம்ம பாய்டோட கையிலேயே வந்து இறந்துருப்பான். ஸோ அந்த சோல்ஜர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரையன் கெல்லி. ஓகே, ஆக்சுவலாக அதுதான் பாய்டு பார்த்த ஃபஸ்ட்டு டெத்து. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர், அதாவது நம்ம கெல்லின்னு ஒரு பொண்ணு இறந்ததில்ல, ஸோ அதுவும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் பேர் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரையன் கெல்லி. ஸோ அவனோட ஃபஸ்ட்டு சோல்ஜரோட டெத்து அவன் கண் முன்னாடி பார்த்ததும் பிரையன் கெல்லி தான். இது வந்து ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸு, நம்ம வந்து உண்மையாகவே இந்த உலகத்தில் தான் இருக்குமா இல்லை வேறு எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த காட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாய்டு வந்து ஏதோ ஒரு மாதிரி பிரேக் ஆகிட்டாப்புல. அதாவது கென்னி வந்து சர்ச்சுக்கு வந்து போவான். ஸோ எதுக்காக அப்படின்னா எலிஸ் வந்து ஒரு சில விஷயம் வந்து கேட்டிருப்பான், எனக்கு நிறைய பேர் இறந்துருப்பாங்க, லைக் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கென்னி அதுக்காக தான் சர்ச்சுக்கு வந்திருப்பான். ஸோ அப்படி வரும்போது அந்த சர்ச்சுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லி கென்னி வந்து என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம சாராங்க. ஸோ சாரா வந்து அந்த பேஸ்மெண்ட் கீழே இருக்கிறத வந்து கென்னி பார்த்துட்டான். ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.